விரும்பாத தேனீக்களே இருக்க முடியாது. இதை எடுக்கணுங்கிற உன்னுடைய ஆசையினால நீ நிச்சயம் உடம்ப விட்டு வெளியில வருவ. இவனை இப்பவே யாராவது ஒருத்தரோட உதவியோட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் உதவி செஞ்சாகணும். இன்னைக்குன்னு பார்த்து வீட்ல இருக்கிற எல்லாருமே ஒரே நேரத்துல பார்ட்டியில இருக்காங்க. கீழே நான் யாரோட உருவத்துல போவேன்? ஒண்ணு செய்ய, என் வருங்கால பொன்னாட்டியோட ரூபத்துல நீ வேணா கீழே வாய. எனக்கு இருக்கிற ரொம்ப நாள் ஆசை, அதாவது உன் கூட ஒரே ஒரு தடவை டான்ஸ் ஆடணும்னு. நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா? இங்க உன் வேட்டையை மட்டும் கவனி. நான் இப்ப கூட அதைத்தானே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என் வருங்கால பொன்னாட்டியோட ரூபத்துல கீழே வந்தன்னா நம்ம வேட்டையை விளையாட்டா முடிச்சிடலாம். ஒருவேளை அமிர்தா கீழே இருந்தா? கீழே இல்லையே. அவளை என்ன செஞ்ச? வா காமிக்கிறேன். டாடா! நீ ஏன் இப்படி பண்ண? இவளை வச்சு தானே நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த. அதான் அவளை இன்னும் கொல்லவே இல்லையே. அப்படி இவ செத்தாலும் ஐ டோன்ட் கேர். என்ன நான் வேட்டையாட போறது அந்த சிவன்யாவை தான். இன்னைக்கு அவளை ஆசை தீர என் கையாலேயே கொலை பண்றதுக்கு போறேன். அவளை எப்படி கொல்ல போற? அதுக்கு ஒரு அற்புதமான திட்டத்தை பிளான் பண்ணி வச்சிருக்க. நீ என் கூட வந்து டான்ஸ் ஆடினு வையேன். கரெக்டா டான்ஸ் முடிகிற நேரத்துல நீ எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிடு. இருட்டுல இந்த கீரி அந்த சிவனி அவ கடிச்சு கொதறிடும். அவ நாகினியா இல்லாததுனால என் வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அந்த பழி கூட ஏதோ ஒரு கீரி மேல விழுந்துடும். நமக்கு ஆபத்தே வராது. நான் இந்த அமிர்தா ரூபத்துல அங்க வந்தாலும் நீ உன் எல்லையை மீறக்கூடாது. வரம்ப மீறினா என்ன ஆகும் தெரியும்ல? கைய கொடு டார்லிங். வந்து தொலை. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரியான நேரத்தில் அதை நீ செய்யணும். கார்த்திக், உங்ககிட்ட நான் கொடுத்து வச்சதை பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? இருக்கு.
பாத்தீங்களா? அவன் வந்துட்டான். குட் ஈவினிங் எவரிபடி. எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையுமே நாங்க வரவேற்கிறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல வெளியில இருந்து வரவங்க தான் டான்ஸ் ஆடி எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனா நாங்க ஒரு சின்ன சேஞ்சுக்காக கல்யாண பொண்ணு அப்புறம் மாப்பிளைய ஆட வைக்க போறோம். கம் ஆன் அக்கா, கம் ஆன் குடுமி மாமா, எவரிபடி கிவ் them a big hand. நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா நீ உன் வரம்பு மீறி போயிட்டு இருக்க. அதை ஏன் அப்படி சொல்ற? புதுசா கல்யாணம் ஆக போறவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கேன்னு சொல்ல. அந்த கார்த்திக்கும் சிவன்யாவும் நம்மளையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. இன்னைக்கு முதல் முறையா நாகமும் கீரியும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. இல்ல, நாகினி கீரியை ஆட்டி வச்சிட்டு இருக்கா. நாகமும் கீரியும் என்னைக்கும் ஒண்ணு சேராது. ஒருவேளை விதி ஒண்ணு சேர்த்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? இந்த சிவன்யா எங்க போனா? அவ இங்கதானே இருந்தா, எங்க போயிட்டா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவ இங்க இருக்கா. நீங்க வந்தவங்க எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டீங்க. ஆனா வந்தவங்க சார்பா நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இந்த நடன நிகழ்ச்சியை கூட என்னோட அக்கா அமிர்தாவுக்கு டெடிகேட் பண்றேன். இது நாகினினா அப்போ அப்போ அமிர்தா எங்க?
ஆனந்த் அமிர்தா இங்க எங்கேயுமே இல்லையே. அவ எங்க இருக்கான்னு போய் தேடி பாருங்க. சீக்கிரம் போங்க. சரிம்மா. நான் என்ன சொன்னேன்? நாகினி ரூபத்துல என் முன்னாடி வந்தனா எனக்கு அப்படியே வெறி பிடிச்சிருன்னு சொன்னல. அப்படி இருந்தும் எதுக்காக என் முன்னாடி வந்த? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீதான் காரணம். ஏய், எப்ப நீ என்னைய கொல்ல துணிஞ்சிட்டியோ இதுக்கப்புறமா உன்னை உயிரோட விட்டு வைக்கிறது நல்லதுக்கே இல்ல. என்ன கொல்ல போறியா? என்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்க 2 பேரும் தான் உயிரை விட போறீங்க. உயிரை விட போறது நானா இல்ல நீயா? ஏற்கனவே நான் உன்னை சரியா கொல்லல. அதனாலதான் நீங்க திரும்பி வந்து என்னையே கொல்ல துணிஞ்சிட்ட. அன்னைக்கு பண்ண தப்ப நான் இன்னைக்கு பண்ண மாட்டேன். இந்த இடத்துலயே இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் உன்னை தாண்டி நான் முதல்ல கொல்லணும். இன்னைக்கு இந்த 2 பேர்ல நம்மளோட ஏதோ ஒரு எதிரி சாகிறது நிச்சயம். இல்ல கார்த்திக், கார்த்திக், ஸ்ரேயாவை காப்பாத்துங்க. இல்லைன்னா அந்த கதிர் அவளை கொன்னுடுவான். நீ இன்னுமா அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? கார்த்திக், அவ என்னோட அக்கா. அவ சாகிறதை என்னால பார்க்க முடியாது. ப்ளீஸ் கார்த்திக். எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே. கார்த்திக், குருஜி கிட்ட நாம கீரிய பத்தி சொல்லும்போது அவர் உங்ககிட்ட ஒரு பொடியை கொடுத்திருந்தார்ல, அந்த பொடியை நீங்க கீரி மேல தூவுனீங்கன்னா அது துடி துடிச்சு செத்து போயிடும்னு சொன்னார்ல. அதை எங்க வச்சிருக்கீங்க? இதோ கொண்டு வரேன் இரு. கதிர், சிவன்யா அமிர்தா அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியல. இவன் அவங்களை ஏதாவது பண்ணிருப்பானா? நம்ம அவங்கள தேடி ஆகணும். கார்த்திக், நாம கதிரோட ரூம்ல போய் பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை அமிர்தா அண்ணியை அவங்க அடைச்சு வைக்க வாய்ப்பு இருக்குல்ல. சரி வா. அமிர்தா அக்கா, எங்க இருக்கீங்க நீங்க? அமிர்தா அண்ணி எங்க இருக்கீங்க? அமிர்தாக்கா, ஆனந்த், ஆனா வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சுனா அமிர்தாக்கா எங்கேயுமே இல்ல. என்னது? நீங்க எங்க அண்ணி போயிட்டீங்க? எனக்கு என்னமோ அமிர்தாக்காவை அந்த கீரி ஏதாவது. இல்ல ஆனந்த், அந்த கீறு மட்டும் என் கையில கிடைச்சது, அதை நான் சும்மாவே விட மாட்டேன். ஒருவேளை அவன் அமிர்தா அண்ணியை வெளியே எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம்ல. வாங்க கார்த்திக், போலாம். அக்கா, சிவன்யா, அமிர்தா அண்ணி, அக்கா, அமிர்தாக்கா, அக்கா, அமிர்தா அண்ணி, அக்கா இங்க பாருங்க. அக்கா, அக்கா, அக்கா இங்க பாருங்க. அக்கா, அமிர்தா அண்ணி. நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் நான் உன்னை கொல்லாம விட போறதில்ல. டேய், நான்லாம் கூட பிறந்தவளே கொல்ல துணிஞ்சவடா. நீ எங்க இருந்தாலும் உன்னை கொல்றதுக்கு நான் வந்தே தீர்வேன்.
மறைஞ்சு எவ்வளவு காலத்துக்கு தான் வாழ்வ? நீ எங்க ஓடினாலும் சரி, அங்க வந்து நான் உன்னை கொல்லுவேன். நீ எங்க போயிருப்பன்னு எனக்கு தெரியும். நான் இதுல சில மருந்து எழுதியிருக்கேன். இதை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சீக்கிரமா கொடுங்க. சரியான நேரத்துக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. இல்லனா விஷம் இவங்க உடம்பு முழுக்க பரவி இவங்க உயிர் பிழைக்கிறதே கஷ்டமா இருக்கும். தேங்க்யூ டாக்டர், நீங்க எங்க அக்காவோட உயிரை காப்பாத்திட்டீங்க. சரி விடுங்க, நான் கிளம்புறேன். ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஓகே டாக்டர். ஓகே. அமிர்தா, இப்ப பரவாயில்லையம்மா? நெல்லங்கே இருக்கால செத்தாலன்னு பார்க்க வந்தியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போயிடு இங்க இருந்து. ஒன்னாலதான் என் பொண்ணோட நிலைமை இவ்வளவு மோசமாச்சு. நீ இந்த வீட்டுக்குள்ள வராம இருந்திருந்தா அந்த கீரி ஒன்ன பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட உன் பின்னாடியே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காது. ஒன்ன கொல்ல வந்த வெறியில தான் என் பொண்ணு அது இந்த மாதிரி பண்ணிடுச்சு. இருக்க கூடாது. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பு, வெளியே அம்மா. சிவன்யா மட்டும் இல்லைன்னா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். இவங்க ஏற்கனவே கதிரை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் தான் இவங்க பேச்சு கேட்கவே இல்லை. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி கதிர் கீரி பிள்ளைங்கிறத காமிக்காம இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க, என்னோட முழு வாழ்க்கையுமே வீணா போயிருக்கும். அவங்கள திட்டாதீங்க, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. என்னைக்கும் நான் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனா நாம தான் அவங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம இருந்துட்டோம். உன் மனசு புண்படும்படியா நான் நிறைய பேசிட்டேன். நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. ப்ளீஸ் சிவன்யா. அமிர்தா, நீ என்ன வளர? அந்த கீரி இவளை கொல்லணுங்கிற எண்ணத்துலதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கு. இவ ஒரு நாகினிங்கிறத மறந்துட்டியா? அதோ பாருங்க, எப்பவோ அவங்க நாகினியா இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல. அவங்க நாகினியா இருந்தப்பவும் மனுஷியா இருந்தப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. எங்க கிட்ட அன்பா தான் நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல அண்ணி மட்டும் இல்லைன்னா அக்கா பொழைச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்கள வீட்டை விட்டு போக சொல்றீங்க. அண்ணி எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அண்ணி, எங்க எல்லாரும் சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எங்க கூட தான் இருக்கணும். ஆமா அண்ணி, நீங்க எங்களை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. நீ மட்டும் எங்களை மன்னிக்க மாட்டேன்னா நாங்க சொன்ன எதையும் நீ இன்னும் மறக்கலன்னு தான் அர்த்தம். உன்னை எப்படி மன்னிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி மன்னிக்காம போயிடுவ? நான் நேரா வந்து உன் காலில் விழுந்துருவேன். நீ என்ன மன்னிச்சு தூக்கி விட போற. இல்ல அண்ணி, நீங்க பெரியவங்க, நீங்க என் காலெல்லாம் விழக்கூடாது. நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சிவன்யா, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னதுமே எனக்கு பசி போயிடுச்சு. அண்ணி, உங்க உடம்புல இருந்து நிறைய ரத்தம் போயிருக்கு. நீங்க ஏதாவது குடிச்சே ஆகணும். குடிக்கிறதா? அப்போ சூடா குடு. சூடா வேண்டாம், நீங்க தான் இப்ப கூல் ஆயிட்டீங்கல்ல. சிவன்யா, சிரிச்சு பேசுனதுனால தான் நான் கூலான. இல்லைன்னா சூடாவே இருந்திருப்பேன். இந்த குடும்பத்து மருமகங்கிற உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கியா? நீ தலை கீழா நின்னாலும் உன்னால பெர்மனண்டா இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புற வரைக்கும் இந்த யமுனாவுக்கு தூக்கங்கிறதே கிடையாது. என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் கடைசியில் அது ஒண்ணும் இல்லாம போயிடும். நீ இப்ப நாகினி இல்ல, நீ ஒரு சாதாரண மனுஷங்கிறத மறந்துடாத. என்ன உன்னால ஜெயிக்கவே முடியாது. எல்லாருக்கும் முன்னாடி என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்னு நினைச்சீங்களே, அது உங்களால முடிஞ்சுதா? முடியலல்ல. உங்களோட சொந்த பிள்ளைங்க உங்க பக்கம் இல்லாம ஏன் பக்கம் வந்துட்டாங்க. கரெக்டா அந்த நேரத்துல உங்களை பத்தின எல்லா உண்மையும் நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? நிச்சயமா உன் சொந்த பிள்ளைங்களே உன்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நடந்திருக்கும். நீ நல்லவ மாதிரி நடிக்கிறத முதல்ல நிறுத்துறியா? நீங்களே சொல்ற மாதிரி நான் ரொம்ப நல்லவ மாதிரி தான் நடிக்கிறேன். ஆனா நீங்க அதுக்கு கூட லாய்க்கு இல்லாத ஒரு பொம்பளை. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சொந்தங்களை இழக்கிற வலி எப்படிப்பட்டதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் அதை நீ நிச்சயம் தெரிஞ்சுக்குவ. இப்ப சொல்றேன், இனிமேலாவது உன்னோட பிள்ளைங்களுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்னு நினைச்சனா என் விஷயத்துல மூக்க நுழைக்காத. இல்லைன்னா ஒட்டிட்டு இருக்க 1-2 உறவையும் இழக்க வேண்டியதாயிடும். ஓம் மகாகாளி.
என்னாச்சு கீரிக்கு? ரத்தம் வடியுது. ஏய் கிரி, என்ன நடந்துச்சு? ஏன் ரத்தம் வடிய வந்திருக்க? கூட இருந்தே அவ எனக்கு குழிய பறிச்சிட்டா. அவளை கொதறி இருப்பேன், அதுக்குள்ள சிவனியா வந்து மந்திரப்படிய போட்டுட்டா. அதை நீங்க தான் அவளுக்கு கொடுத்துருக்கணும். நம்மளோட குறிக்கோளே அந்த நாகமணியை எடுக்கிறது தான். அந்த வேலையை விட்டுட்டு அவளுங்க 2 பேர் கூட சண்டை போட்டியா? அவளுங்களை பழி வாங்குறது உனக்கு முக்கியமா போயிடுச்சுல? நாகமணி நாகமணி நாகமணி, அப்படி அந்த நாகமணியில என்னதான் இருக்கு? ஏன் எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறீங்க? ஏன் கேட்க மாட்டேன்? அந்த நாகமணி அபார சக்தி வாய்ந்தது. அது ஒருத்தன் கையில இருந்தா செத்தவனுக்கும் உயிர் தரலாம். எவனாவது அந்த நாகமணியை வச்சிருந்தா இந்த உலகம் மொத்தமும் அவன் கைக்குள்ள. அவன் வச்சதுதான் சட்டம். அவன் சொல்படிதான் கேட்கணும். மொத்தத்துல அதை வச்சிருக்கிறவன் சாமி ஆயிடுவான். அவன்தான் கடவுள். அந்த நாகமணி இப்ப எங்க இருக்கும்? சிவனுடைய பாதத்துல. ஆனா ஒரு விஷயம், கார்த்தியும் அவன் அப்பனையும் தவிர வேற ஒருத்தராலையும் அதை தொட முடியாது. அவங்கள வச்சு அதை எடுக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருந்தா அந்த நாகினியை கொல்றதை விட்டுட்டு அந்த நாகமணியை தேடி போயிருப்பேனே. அதை இந்நேரம் சொந்தமாக்கி இருக்கலாம். ஏய், அது என்னோடது. எனக்கு மட்டும் சொந்தமானது. நாகமணியை கொண்டு வர்றது மட்டும்தான் உன் வேலை. என் சக்தியை தந்தது அதுக்குதான். தப்பு பண்ணிட்டீங்க. உங்க சக்தி எனக்கு கொடுத்திருக்கவே கூடாது. ஏய், கிட்ட வராத. என்ன செய்யற? சக்தி நல்லா வேலை செய்து ருத்ரமா. நீங்க செஞ்ச ஒரே நல்ல காரியம் எதையும் மறைக்கல. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எனக்கும் நல்வழி காட்டிட்டீங்க. ஆனா பாவம் அநியாயமா உயிரை விட்டுட்டீங்க. என்ன வாழ வச்ச தெய்வத்தோட ஆத்மா சாந்தி அடையட்டும், சாந்தி அடையட்டும், சாந்தி அடையட்டும். என்ன பழைய கேரி புள்ள நினைச்சீங்களா? உங்க சௌரியப்படி கொத்தியே கொன்னுடலான்னு. ருத்ரமாவோட சக்தி எனக்குள்ள இருக்கு. என்ன யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இனிமே நீங்க எல்லாரும் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. ருத்ரமா செத்து போயிட்டா. உங்களை கட்டி வச்சவா கடவுள் கிட்ட போயிட்டா. இப்ப உங்க பசிக்கு இவ உணவாயிட்டா. வந்து தின்னுங்க. பழுத்த மந்திரவாதி தின்னுங்க. அந்த நாகமணி எனக்கு தான், ஏன் ஒருத்தனுக்கு தான் சொந்தம். நான் நாகமணியை அடைஞ்சதும் இந்த உலகத்தையே எனக்கு சொந்தமாக்கிடுவேன். இவனோட சக்தி தெரியாம நான் மோதிட்டேன். இவனை என்ன செஞ்சாலும் அது எனக்கு ஆபத்தாயிடும். இவனை கொல்றதுக்கு வேற ஒரு வழியை தான் யோசிக்கணும்.
தூக்கம் வரலையா உனக்கு? ம்ஹும். எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. அது மட்டும் இன்னைக்கு நடந்துருந்துச்சுன்னா சங்கவிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அக்காவுக்கும் நடந்திருக்கும். சங்கவி எவ்வளோ நல்லவ தெரியுமா? அநியாயமா அவ செத்துட்டா. கார்த்திக், நினைக்கிற எதுவும் நடக்கிறது இல்ல. எல்லாமே விதிக்கப்பட்டதுதான். இந்த வாழ்க்கையில நீங்க கூட பிறந்தவங்களோட இருக்கணும்னு எழுதியிருக்கு. அதனாலதான் எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறமும் கூட அவங்க உங்களை விட்டு போகல. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் நாம சமாளிக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய அமாவாசை வர இருக்கு. அது வந்து போயிட்டா அதுக்கப்புறம் அடுத்த 25 வருஷத்துக்கு நாகமணி பத்திரமா இருக்கும். யார் நினைச்சாலும் தொடவே முடியாது. அது யமுனாவா இருந்தாலும் சரி, அந்த ஸ்ரேயாவா இருந்தாலும் சரி, இல்ல மகிழ்மதியே வந்தாலும் சரி. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப நம்ம பிரச்சனையே அடிபட்டு ஓடின அந்த கீரி தான். அது இப்ப நம்மள எந்த நேரத்துல எது வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அதோட குறியெல்லாம் நீ ஒருத்தி தான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா குருஜி கிட்ட போயாகணும். அப்படின்னா வா, இப்பவே போலாம். ம். யமுனா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் என்ன கொல்ல பாக்குற? உன்னை கொல்லாம கொஞ்சணுமா? ஒன்னாலதான் என் அமிர்தாவோட வாழ்க்கை இன்னைக்கு நாசமாயிடுச்சு. வந்தவ மாப்பிள்ள இல்ல கீரி புள்ளன்னு தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட சொல்லல? அதனாலதான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன். துரோகி. வந்தது யாருன்னு முழுசா தெரியாம ஒட்டி உறவாடுனீங்க. அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எப்படி இங்க வந்தாங்கன்னு ஏதாவது விசாரிச்சியா? காசு உள்ளவங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள வீட்டுக்குள்ள விட்டல. அந்த கீரி புள்ள என்ன கொல்ல முயற்சி செய்யறப்ப நீ பாத்துக்கிட்டு அப்படியே நின்னல. வேற என்ன செய்ய சொல்ற? இந்த மோதிரத்தை வச்சு அந்த கீரிய கொல்ல சொல்றியா? அது ஒண்ணு மோதிரத்துக்கு பயப்படுற நாகினி இல்ல. அது கீரி புள்ளங்கிறதே எனக்கு உருமாறினதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. நீயும் நிமிஷத்துக்கு நிமிஷம் உருவத்தை மாத்திக்கிட்டே இருப்ப. எனக்கு சந்தேகம் வந்துச்சு. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. ஏதோ செய்ய போறேன்னு நினைச்சேன். செய்யறதுக்கு தான் இருந்தேன். உனக்கும் எனக்கும் எதிரியான அந்த சிவன் அவ கொல்றதுக்காக தான் அந்த கீரியோட சேர்ந்து திட்டம் போட்டேன். கை கூடி வர நேரத்துல எல்லாம் தலைக்கிழ மாறி போச்சு. உன் புள்ள அவளை டான்ஸ் ஆட வச்சு மொத்தத்தையும் சொதப்பிட்டான். என்ன சொன்ன? நீயும் கீரியும் சேர்ந்து செஞ்ச? ஆமா, 2 பேரும் சேர்ந்துதான். அதுவும் உனக்காக தான். உன் மருமக சிவன்யாவ கொல்றதுக்காக தான் செஞ்சோம். அந்த கீரி முன்ன மாதிரி இல்ல. அதுகிட்ட பயங்கரமான சக்தி இருக்கு. ருத்ரமா தான் சக்தியை கொடுத்து அனுப்பியிருக்கா. ருத்ரமாவா? அவ செத்துட்டாளே. அது உண்மை இல்ல. அவ உயிரோட தான் இருந்தா. கொஞ்சம் முன்னாடிதான் அவ உண்மையிலே செத்து போனா. அந்த ருத்ரம்மா நாகமணி அடையறதுக்கு தான் கீரிக்கு சக்தி கொடுத்திருக்கா. அந்த கீரி புள்ள நாகமணி அடையறதுக்கு ருத்ரமாவே கொன்னுட்டா. என்னது? இது நடி கொடுமை. மிருகங்க கூட நாகமணி கலைதான். என்ன ஓவரா கிண்டல் பண்ற? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அட, ஒண்ணு நான் அந்த லிஸ்ட்ல சேப்பனா? ஏன் அழகி நாகினி? நீதான் சொல்லிக்கணும். வாழ்க்கையிலே இன்னைக்குதான் முத தடவையா ஒரு கீரி கிட்ட ஏமாந்திருக்கேன். அத நினைச்சா இப்ப கூட அசிங்கமா இருக்கு. நீ சொல்றது புரியலையே. ஏய், இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஏமாந்துட்டேன்னு சொல்லி என்ன ஏமாத்த நினைக்காத. ஏய் முகரக்கட்ட, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அந்த கீரி புள்ள கிட்ட எனக்கு பதிலா உன்னை கோத்து விட்டுருப்பேன். நடந்ததை விடு. நான் ஏதாவது பண்ணி ஆகணும். அந்த நாகமணி அந்த கீரி கிட்ட கிடைக்காம நான் ஏதாவது செஞ்சாகணும். ஏன்னா அந்த நாகமணி எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. பயப்படாத, உன்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பேன். அம்மா, எங்க இருக்கீங்க? அக்கா, நடந்ததையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க அக்கா. ப்ளீஸ்க்கா. நினைக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. என் அருமை காதலி என்ன அவ்வளவு சுலபத்துல மறந்துருவாளா என்ன?
இங்க பாரு பேபி, நான் காதலிக்கிற ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். சரியா? கெட் வெல் சூன். என்ன பார்த்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, நான் உங்க வருங்கால மாமா. நீ என் மச்சான்டா. வா வா, கைய கொடு, வா கைய கொடு. ஏன் இன்னும் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, ரிலாக்ஸ், பிரீத். உட்காருங்க, உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்கன்னு சொல்றேன்ல. அன்பா சொல்லும் போதே கேட்டுக்கங்க. உட்காருங்க, ரிலாக்ஸ். சரி, இவன் எதுக்குடா வந்தான்னு நினைக்கிறீங்களா? இறைய தேடி வந்திருக்க. இன்னைக்கு வேட்டையாடிட்டு தான் போவேன், வேட்டையாடிட்டு தான் போவேன். யமுனா, யமுனா அம்மா, உன் பிள்ளைங்களாம் பயந்துட்டு உட்கார்ந்துருக்குமா? வாமா வெளியில வா. அவங்களை எதுவும் செய்யாது, தயவு செஞ்சு அவங்களை எதுவும் செஞ்சிடாத. என்ன பேசுறீங்க நீங்க? பிள்ளைங்க பயந்துடாதுங்க. வா வா, நீ எங்க போற? வா வா வா. என்ன யமுனா, உன் பொண்ணை கட்டிக்க போற வருங்கால மாப்பிள்ள வந்திருக்கா. அவனை வரவேற்கிறதுக்கு வாசலுக்கு வருவியா? அங்கேயே நின்னுகிட்டு வரவேற்கிறியே, அவ்வளவு என்ன மரியாதையாவா இருக்கு? கீழே வா, பேச வேண்டியது இருக்கு. வா 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 வா, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், வா. என்ன சொல்றீங்க குருதேவா? ஆமா, சிவசங்கரன் நம்ம கிட்ட வித்தியாசமா நடந்துகிட்டதுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு. அந்த மகிழ்மதி தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் உடம்புக்குள்ள போன தேனீக்களை நான் வெளியேற்றிட்டேன். அவரை வைத்தியத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிட்டேன். மகிழ்மதியோட சக்தி அதிகரிக்குதுன்னா அது பெரிய அமாவாசை வர்றதுனால தான். ஆனா அந்த அமாவாசை இரவுக்கு முன்னாடியே நாகமணியோட இன்னொரு எதிரியும் வந்துட்டான். முதல்ல அவனை வழியிலேருந்து விலக்கி ஆகணும். யார் அந்த எதிரி? இச்சாதாரி கீரி புள்ள. நான் அதை பத்தி முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் குருஜி. ஆனா அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப அவனும் நாகமணியை அடையணும்னு நினைக்கிறான். அவன் முன்னாடி ஸ்ரேயாவோட சக்தியும் இப்ப ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ருத்ரமா அவளோட மொத்த சக்தியும் பயன்படுத்தி தான் அவனுக்கு உயிர் தந்திருக்கா. அந்த சக்திகளால் அவனுக்கு ஒரு வரமும் கிடைச்சது. எந்த ஒரு நாகினியாலையும் அவனை எதுவும் செய்ய முடியாதுன்னு. என்ன சொல்றீங்க? அப்படின்னா அவன் சிவன் கோவிலுக்கு வந்து நாகமணியை எடுத்துடுவானா குருஜி? குருஜி, அவனை தடுக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த கீரிய ஒரு இச்சாதாரி நாகினியாலையும் கொல்ல முடியாது, மிருகத்தாலையும் கொல்ல முடியாது, எந்த சக்தியாலையும் கொல்ல முடியாது. அதை கொல்லக்கூடிய சக்தி ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கு. அது வேற யாரும் இல்லை, நீதான் சிவன். நீதான் சிவன். உன்னால மட்டும்தான் அந்த கீரிய கொல்ல முடியும். இவகிட்ட தான் சக்தி இல்லையே. இச்சாதாரி நாகினியோட தோல் இருந்தா செஞ்சு முடிக்கலாம். எந்த நாகினி தன் மேல இருக்க தோலை எடுத்து தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உனக்காக அதை செய்யக்கூடிய நாகத்தை நீதான் தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கணும். வா, உட்காரு 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 உட்காரு. இங்க பாருங்க அத்தை, உங்களோட இந்த குழந்தைங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? என்ன பிரயோஜனம்? இவங்களை விட்டுணும்னு நினைச்ச விட்டுற. ஆனா அத்தை, வரதட்சணையா நீங்க எனக்கு கார்த்திகையும் சிவன்யாவையும் தருவீங்கல்ல? அத்தை, நீங்க மறுக்காம எனக்கு தருவீங்கன்னு தெரியும். அவங்க எல்லாரையும் விட்டுடு. அட, உங்களுக்கு 100 ஆயுசுப்பா. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இரு,
வர இரு. பாரு, உன் அம்மா தான் ஒத்துக்கல. நீயாவது என் பேச்சு கேளு. என் கூட வா. உன்னோட எதிரி நான் தான். நான் உன் கூட வரேன். சிவன்யா, கார்த்திக், இவரை விடு. விடுன்னு சொல்றேன்ல. என்ன குடும்பம்டா இது? ஒருத்தருக்காக ஒருத்தர் சாகிறதுக்கு தயாரா இருக்கீங்க. நீ இவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? காப்பாத்திக்க. அதுக்கு பதிலா நீயும் உன்னோட அக்காவும் சிவன் கோவிலுக்கு வந்தாகணும். போலாமா? கார்த்திக், நாகமணி எடுத்துதா? நாகமணிய எடுத்துதா? என் உயிரே போனாலும் சரி, அந்த நாகமணியை நான் உனக்கு எடுத்து தர மாட்டேன். எடுத்து தந்துதான் ஆகணும். உன் கையால நீயே எடுத்துதான் தருவ. பைத்தியக்காரா, இன்னைக்கு உன்னால என்னோட எல்லா காரியமும் முடிய போகுது. உன்னை காப்பாத்த அந்த சிவன்யா இங்க வர போறா. அப்புறம் என்ன கொல்றதுக்காக அவ பின்னாடியே அவ ஸ்ரேயா ஆடிக்கிட்டே வருவா. இன்னைக்கு நான் உன்னால அந்த நாகமணி அடைய போறேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கொன்னுடுவேன். இன்னைக்கு நீ தாண்டா சாக போற. ஏண்டா இப்படி வளர்ற? என்னடா நினைச்ச? சும்மா உன்னை தூக்கிட்டு வந்த நினைச்சியா? நாகமணியை கொடுத்துட்டேன்னா ஒருத்தனையாவது உயிரோட விட்டுருவேன். இல்லைன்னா உன்னையும் அவங்க கூடவே சேர்த்து அனுப்பி வச்சிருவேன். ஸ்ரேயா, 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 ஸ்ரேயா. சிவன்யா, சிவன்யா எதுக்காக என்ன கூப்பிடுறா? அவ என்ன கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? ஸ்ரேயா, நீ எங்க இருக்க? ஒருவேளை அவ எனக்கு எதிராக ஏதாவது சதி செய்யறாளா என்ன? ஸ்ரேயா, எதுவா இருந்தாலும் அங்க போய் தெரிஞ்சுக்கிறேன். இவ்ளோ நாளுக்கு அப்புறம் என் அன்பு தங்கைக்கு என் ஞாபகம் வந்திருக்கு. ஸ்ரேயா, ஸ்ரேயா, இன்னைக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை. இன்னைக்கு நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் அந்த கீரியை கொல்லணும். ஆனா அவனை கொல்றதுக்கு எனக்கு இச்சாதாரி நாகினியோட தோல் வேணும். இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி. இன்னைக்கு நீ உன்னோட தோலை மாத்தி எனக்கு கொடுக்கணும் ஸ்ரேயா. இல்லன்னு சொல்லாம கொடு ஸ்ரேயா. அன்னைக்கு அந்த கீரி கிட்ட இருந்து நீ என் உயிரை காப்பாத்தின. அதுக்காக தான் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தேன்னு நினைச்சுக்காத. அந்த கீரி உன்னை கொல்லணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அப்படி இருக்கும்போது அந்த கீரியை ஒரேடியா கொல்றதுக்கு நான் என்னோட தோலை கொடுக்கணும். நீ அந்த கீரியை கொன்னுடுவியா? முடியாது. உன்னோட கதையை முடிச்சதுக்கு அப்புறம் கார்த்திக் எனக்கு சொந்தமாயிடுவான். அவனுக்காக கீரி உன்னை கொல்லலனாலும் நானே உன்னை கொன்னுடுவேன். கார்த்திக் அடையறதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். என்ன வேணும்னாலும். அதுக்கு கார்த்திக் உயிரோட இருக்கணுமே.
என்ன? அதுக்கு தான் வந்த ஸ்ரேயா. சிவன் கோவிலுக்கு கார்த்திகை தூக்கிட்டு போயிட்டான் அந்த கீரி. அந்த கதிர் ஓ மேலேயும் என் மேலேயும் இருக்க கோவத்துல என்ன வேணாலும் செய்வான். அவன் எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி கார்த்திகை காப்பாத்தி ஆகணும். காப்பாத்த உதவி செய் ஸ்ரேயா. நீ கூட வரணும் ஸ்ரேயா. மாட்டேன். என்ன ஸ்ரேயா, நீ கார்த்திகா உயிருக்கு உயிரா விரும்புறேன்னு சொன்னீங்க. சொன்ன அவனை காப்பாத்திட்டா அவனை நீ சொந்தமாக்கிக்குவ. நான் என்ன செய்யறது? நான் ஏன் காப்பாத்தணும்? கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே இல்லையே உன்கிட்ட. நான் ஒண்ணு மனுஷி இல்லையே நீ நினைக்கிறது கிடைக்கிறதுக்கு. என்கிட்ட நீ எதிர்பார்த்ததே தப்பு. நான் உன் கார்த்திகை காப்பாத்தணும்னு நீ நினைச்சனா இப்பவே காப்பாத்துறேன். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நான் கார்த்திகை காப்பாத்துனதுக்கு அப்புறம் நீ அவனை விட்டு ஒரேடியா பிரிஞ்சு போயிடணும். ஒரு பொண்ணு எதை வேணாலும் விட்டு தருவா. ஆனா அவ புருஷனை விட்டு தர மாட்டா. இப்படி ஒரு சோதனை எனக்கு வைக்காத ஸ்ரேயா. தயவு செஞ்சு கார்த்திகை காப்பாத்து. இல்லைன்னா அவனோட உயிருக்கு ஆபத்தாயிடும்.